இதுக்கு பேரு தான் பிளாக் டீல்ஸ். இது சாதாரண ட்ரேடிங் மாதிரி இல்ல, மார்க்கெட்டோட டைரக்ஷனையே மாத்தக்கூடிய பவர்ஃபுல்லான விஷயம். அப்போ பிளாக் டீல்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். ரெண்டு பெரிய பார்ட்டிங்க, அதாவது பெரிய இன்வெஸ்டர்ஸ் தங்களுக்குள்ளேயே பேசி ஒரு விலையை முடிவு பண்ணி கோடிக்கணக்கான ஷேர்ஸை ஒரே டிரான்சாக்ஷன்ல மாத்திப்பாங்க. இது மார்க்கெட்ல ஓப்பனா நடக்காது, ஒரு பிரைவேட் டீல் மாதிரி நடக்கும். சரி, அந்த 3000 சொச்சம் கோடி டீல் எந்த கம்பெனில நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? அது வேற யாரும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஐடிசி ஹோட்டல்ஸ் தான். வாங்க இந்த டீலை கொஞ்சம் உடைச்சு பார்க்கலாம். வித்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ. அவங்க கிட்ட இருந்த 9% பங்குகளை வித்திருக்காங்க. இப்போ சுவாரஸ்யமான விஷயம் இங்கதான். வாங்கினது யாருன்னு பாருங்க, HCL கேபிட்டல். அவங்க மட்டுமே கிட்டத்தட்ட 7% பங்குகளை வாங்கியிருக்காங்க. ஒரு டெக் கம்பெனி ஹோட்டல் பிசினஸ்ல இவ்ளோ பெரிய முதலீடு பண்றது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? இது மார்க்கெட்ல பெரிய பேச்சு கிளப்பி இருக்கு. மீதி இருந்த பங்குகளை சொசைட்டி ஜெனரல், நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி மத்த பெரிய பிளேயர்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த நம்பரை பாருங்க, கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய். HCL கேபிட்டல் மட்டும் இவ்ளோ பணத்தை இந்த ஒரே டீல்ல போட்டிருக்காங்க. சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு கம்பெனி இவ்ளோ பெரிய தொகையை இன்வெஸ்ட் பண்ணுதுன்னா அவங்களுக்கு ஐடிசி ஹோட்டல்ஸோட ஃபியூச்சர் மேல எவ்ளோ பெரிய நம்பிக்கை இருக்கணும். பிளாக் டீல் நியூஸ் இதோட முடியல. இன்னொரு அப்டேட் இருக்கு. CNBC TV18 ரிப்போர்ட் படி இட்டர்னல் கம்பெனிலையும் ஒரு பெரிய டீல் நடக்க போதாம். ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அவங்களோட பங்குகளை விற்க போறாங்களாம். டீல் மதிப்பு சுமார் 1500 கோடி வரைக்கும் போகலாம்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு பிளாக் டீலா தான் நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது.